الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم تروا أن الله سخر لكم ما في السماوات وما في الأرض وأسبغ عليكم نعمه ظاهرة وباطنة ومن الناس من يجادل في الله بغير علم ولا هدى ولا كتاب منير. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்களாக வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப் போகின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும், இரண்டாவதாக உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்திருக்கின்ற நியாமத்துகள் ஏராளம். அதை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது வித்தியாசமான பல முறைகளில் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். குர்ஆனுடைய ஒரு ஆயத்திலே وَأَسْبَغَ عَلَيْكُمْ نِعَمَهُ ظَاهِرَةً وَبَاطِنَةً, அல்லாஹுடைய நியாமத்தை இரண்டாக பிரித்து சொல்லுகிறார். ஒன்றே வெளிப்படையானது, அந்த நியாமத் எங்களுக்கு இருக்கிறதை யார் பார்த்தாலும் விளங்கிக் கொள்வார்கள். உதாரணமாக, நாம் முஸ்லிமாக வாழுகிறோம். இந்த கலிமாவுடைய பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறது என்பதை அடுத்தவர்களும் விளங்கிக் கொள்வார்கள். அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கின்ற நியாமத்துகளில் இன்னும் ஒரு பகுதி இருக்குது, மறைவானவை. எங்களுக்கு அந்த நியாமத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான் என்பதை என்னை தவிர இன்னும் ஒருவர் அறிய முடியாது. அப்படியான மறைவான நியாமத் அது என்ன? அது தஃசீருடைய உலமாக்கள் எங்களுக்கு மிக அழகாக விளங்க வைக்கிறார்கள். அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கின்ற மறைமுகமான நியாமத் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற பிழைகளை, தவறுகளை, பாவங்களை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறார். கணவன் செஞ்ச எத்தனையோ ரகசியமான பிழைகள் மனைவிக்கு தெரியாது இன்னமும். மனைவி செய்கின்ற எத்தனையோ பிழைகள் கணவனுக்கு தெரியாது. பெற்றார்கள் செய்கின்ற பாவங்கள், பிழைகள் பிள்ளைகளுக்கு தெரியாது. பிள்ளைகள் செய்கின்ற எத்தனையோ பிழைகள் பெற்றார்களுக்கு தெரியாது, நண்பர்களுக்கு தெரியாது, பக்கத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் செய்கின்ற ஒரு பிழையை, தவறை, பாவத்தை அல்லாஹ் மூடி வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய அருள்.
அல்லாஹ் ஏன் மூடி வச்சிருக்கிறான்? இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய பிழைய இன்னும் ஒருவர் விளங்குற மாதிரியான எந்த அடையாளத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தல. ஏனென்றால் இந்த உலகம் ஒரு மனிதனின் பிழையை, தவறை, பாவத்தை பகிரங்கப்படுத்துகின்ற இடம் அல்ல, சமூகத்திற்கு எடுத்து காட்டுகின்ற இடம் அல்ல. இதனால்தான் ஹதீஸ்ல வருகிறது, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு கருப்பு புள்ளியை போடுகிறார். உள்ளத்துல கருப்பு புள்ளி போடுகின்ற ரப்பு அவன் நினைத்திருந்தால் அந்த கருப்பு புள்ளியை முகத்தில் இட்டிருக்கலாம். அடுத்தவர்கள் பார்த்து விளங்குகின்ற விதத்திலே உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல அடையாளம் போட்டிருக்கலாம். அல்லாஹ் அடையாளத்தை ஏற்படுத்துகிறார். அவரவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்தவங்க பார்த்து விளங்குறதுக்கு எந்த அடையாளமும் இல்லை. கனிமான சகோதரிகளே, பெரியார்களே, எங்களுக்கு அல்லாஹ் பாடம் சொல்லித் தருகிறார். இந்த உலகம் ஒரு மனிதனுடைய பிழையை பகிரங்கப்படுத்துகின்ற உலகம் அல்ல. இந்த உலகம் மூடுகின்ற உலகம், பிழைகளை, தவறுகளை, பாவங்களை மறைக்கின்ற இடம். ஆகிரால் அல்லாஹ் வெளிப்படுத்துவார். எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும் நாள். அங்க அல்லாஹுடைய அலான் என்ன? பாவிகளே, நீங்க நல்லவர்களோடு இங்கேலாம் ஓரமாக, நீங்க பாவிகள் வேற இடம், நல்லவர்கள் வேற இடம். உலகத்துல யாருக்கும் அப்படி பிரிக்கலாம். நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல, ஒரே சப்புல. ஆகிரால அல்லாஹ் பிரிப்பார். யோரபுல் முஜ்ரிமூன பிஸீமாஹும், பாவிகள் அவர்களுக்கென்று இருக்கின்ற அடையாளத்தை கொண்டு அறியப்படுவார்கள். அப்படின்னா நாளை கியாமத்தில பாவிகளுக்கு அல்லாஹ் அடையாளம் வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு அடையாளம், அவங்களோட முகம் எல்லாம் கருத்திரும். நஹ்ஷுருல் முஜ்ரிமீன யௌமஇதின் ஸுர்கா, அவங்களோட கண்கள் நீல நிறமாக மாறும். கண் நீளமா இருக்கும், முகம் கருப்பா இருக்கும். இது அல்லாஹ் பாவிகளுக்கு வைத்திருக்கின்ற அடையாளம். கண்ணியமானவர்களே, ரப்பு நாடி இருந்தால் கியாமத்தில பாவத்துக்குரிய அடையாளத்தை அடுத்தவர்கள் பார்த்து விளங்க முடியுமான அடையாளமாக ஆக்கி இருக்கின்ற ரப்புக்கு இந்த உலகத்திலையும் அதை ஏற்படுத்துகிறது பெரிய வேலை இல்லை. ஆனா அல்லாஹ் இந்த உலகத்தில் அப்படி அடையாளத்தை ஏற்படுத்தல. ஏனென்றால் எங்களுக்கு ரப்பு பாடம் சொல்லித் தருகிறார். இந்த உலகம் பாவங்களை வெளிப்படுத்துகின்ற உலகம் அல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதிகாரம் உள்ளவன் அல்லாஹ். அவன் நாடினா வேண்டிய மாதிரி எங்களை கேவலப்படுத்தலாம். நாங்க செய்யற பிழைகளை அல்லாஹ் பகிரங்கப்படுத்தலாம். யாரும் ரப்பிடத்துல திருப்பி கேட்க முடியாது. அவன் எஜமான், நாங்க அடிமை. அப்படி இருந்து கூட அல்லாஹ் எங்கட பிழைகள் அடுத்தவங்களுக்கு காட்டாம மூடி வச்சிருக்கிறார். ரப்பு எதிர்பார்க்கிறான், மனிதர்களாகிய நாங்களும் பிழைகளை பகிரங்கப்படுத்த கூடாது, பாவங்களை வெளிப்படுத்த கூடாது, ஒருவருடைய பிழை இன்னொருவருக்கு காட்டக்கூடாது. இதுல ரெண்டு பகுதி இருக்குது. கண்ணியமானவர்களே, முதலாவது அவரவருடைய பாவங்களை அவரவர் மறைக்க வேண்டும். நான் செய்யற பிழை, நான் செய்யற ஹராம் என்னோட முடியணும்.
ஏண்ட பிள்ளைய நான் இன்னும் ஒருவரோட ஷேர் பண்ண கூடாது. பாவம் செய்வதும் கூடாதுதான். பாவம் செய்வதற்கு அல்லாஹ்விடத்தில் தண்டனை இருக்கிறது போல அந்த பாவத்தை அடுத்தவர்களோடு ஷேர் பண்றதுக்கு வேற தண்டனை மார்க்கம் மறைக்க சொல்லி இருக்குது. ஒரு மனிதன் ஒரு கனவு காண்கிறான். ஹதீஸ் என்ன சொல்லுது? நல்ல கனவா இருந்தா ஷேர் பண்ணுங்க, மோசமான காணக்கூடாத எதையாவது கண்டுட்டீங்களா அதை யார்கிட்டையும் சொல்லவா, அதை கலைக்கவான. காணக்கூடாததை கண்டால் அது கனவாக இருந்தாலும் சரி, அது பகிர்வதற்கு தகுதியான ஒன்றல்ல, அது பேசுறதுக்குரிய ஒரு தலைப்பல்ல. நடக்கக்கூடாத பிழைகள், பாவங்கள் எங்களோட வாழ்க்கையில நடந்தா அதை எப்படி நாங்க அடுத்தவர்களோட பகிர்ந்து கொள்ற? ராவையில பாவம் செய்யறவங்க காலையில நண்பர்களோட ஷேர் பண்ணி கொள்றாங்க. நேத்து ராவ் இதைத்தான் பார்த்தேன், நேத்து ராவ் இங்கதான் போனேன், இப்படித்தான் நடந்து கொண்டேன். கண்ணியமானவர்களே, செய்த பாவத்துக்கு வேற தண்டனை, அதனை பகிர்வதற்கு வேற தண்டனை. வெளிநாட்டில பாவம் செய்யற எத்தனையோ பேர் திரும்பி வந்துள்ள அவங்க செஞ்சதையெல்லாம் திறமையாக சந்தோஷமாக பகிர்ந்து கொள்றாங்க. எத்தனையோ பேர் செய்த பிழைகளை, பாவங்களை படம் பிடிச்சு குரூப்கள்ல ஷேர் பண்றாங்க. எத்தனையோ பேருடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க, அவங்களால நடக்கிற பிழைகளை, ஹராத்த பாவத்தை சமூகத்துக்கு எடுத்து காட்டுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்களும் பிழை செய்யக்கூடாது. நான் செய்யற பிழையை விட பயங்கரமானதுதான் செய்யக்கூடிய பிழைகளை அடுத்தவர்களோட நாம ஷேர் பண்றோம். மார்க்கம் தடை செஞ்சிருக்குது. இன்னைக்கு எத்தனையோ பேர் பெற்றார்கள், அப்பமார் அவங்களோட புள்ளகளோட, பேர புள்ளகளோட அவங்களோட வாலிப வயசுல நடந்த பிழைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். புத்தி சொல்றோம் என்ற பேர்ல நீங்கெல்லாம் என்ன கூத்து போடுறீங்க? நாங்க செஞ்சதுல 100% இன்னும் செய்யல. நீங்க நாங்க இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறோம். வாப்பா என்ன செஞ்சாருன்னு பிள்ளைக்கு தெரியா, அப்பா என்ன செஞ்சாருன்னு பேர பிள்ளைகளுக்கு தெரியா, ஆசிரியர்கள் என்ன செஞ்சாங்க மாணவர்களுக்கு தெரியா. புத்தி சொல்றோம் என்ற பேர்ல நாங்க செஞ்ச பிழைகளை பகிர்ந்து விடக் கூடாது. மார்க்கம் தடை செஞ்சிருக்குது. இன்னைக்கு இதை பெருமையா நினைக்கிறோம். நாங்க செய்யாத கூத்தா, நாங்க போடாத விளையாட்டா, எல்லா மாதிரியும் அனுபவிச்சிருக்கிறோம். அப்படின்னு அனுபவிச்சதோட முடிக்காம நண்பர்களோட ஷேர் பண்றோம். திருமணத்துக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் என்றது என் மனைவிக்கு தெரியா, என் மனைவி எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியா. எந்த கட்டத்திலையும் எங்களால நடந்த பிழைகளை மனைவியோட ஷேர் பண்ணப்படா. நாங்க ஸ்கூலுக்கு போற காலத்துல இப்படி இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறேன். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, ஆதாரம் இல்லாத பாவத்துக்கு நாளை கியாமத்துல அநியாயமான ஆதாரங்களை சேர்க்கிறோம். இன்னைக்குதான் எங்கட மனைவி, இன்னைக்கு எங்கட வாப்பா, இன்னைக்கு எங்கட புள்ளகள், இன்னைக்கு எங்கட மாணவர்கள், நாளை எல்லாருமே எங்களுக்கு எதிராக வாதாடக்கூடியவர்கள் தான். நாங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு அநியாயமாக ஆதாரங்களை சேர்க்கப்படா. தவறு நடந்துட்டா அது என்ன தாண்டி இன்னும் ஒருவருக்கு போகக்கூடாது. என்னோட அது முடியணும். இது முதலாவது பகுதி. இரண்டாவது, அடுத்தவர்களின் பிழைகளை பரப்புவது, அடுத்தவங்கள பிழைகளை பேசுறது.
நான் செஞ்ச தவற ஏண்ட நாவால பேசவானம் அப்படின்னு இந்த மார்க்கம் எனக்கு ஒழுக்கம் சொல்லி தந்திருந்தால், யாரோ ஒரு ஆள் செஞ்ச பிழைய நான் எப்படி பேசுறேன்? யாரோ ஒரு ஆள் செஞ்ச பிழைய நான் எப்படி பேசுறேன்? எனக்கு என்ன அதிகாரம்? அடுத்தவர்கள பிழைய பேசுற அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கல. சில அதிகாரம் உள்ளவர்கள் இருக்கலாம். பிள்ளைகளோட பிழைய வாப்பா பேசணும், மாணவர்களுடைய பிழைய ஆசிரியர்கள் பேசணும். சில தவறுகள் நடக்குது, இது இப்படி போனா நாளைக்கு ஏந்த வீட்டுக்குள்ள வரலாம், அந்த பிழைய பத்தி நான் பேசணும், அந்த பாவத்தை பத்தி பேசணும். பேச வேண்டிய இடத்துல பேசணும், பேச வேண்டிய அளவு பேசணும். இதை விட்டுட்டு அவர் பாவம் செய்யறாரா, அவர் போதை பொருள் பாவனையா, அவருடைய மகன் தூளடிக்கிறாரா, இத நான் ஏந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து ஏந்த மனைவியோட கலைச்சு கொள்றதுல ஒன்றும் சாதிக்கலாம். யாரோ ஒருவர் செய்யற பிழைய எங்கட பெட்ரூம்ல உட்கார்ந்து கதைச்சு நாங்க எங்கட பட்டோலைக்கு பாவம் சேர்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தவங்கட பிழை அத பேசுற அதிகாரம் எனக்கு இல்ல. அப்ப பிழை செய்யறத பார்த்து நீங்க வா இல்ல, ரெண்டுல ஒன்று செய்வோம். தைரியம் இருந்தால் நேரடியாக அவரிடத்துல சொல்லுவோம், நீங்க இப்படி பிழை செய்றீங்க, இப்படி செய்யப்படாது, முறையாக பண்பாக ஹிக்மத்தாக அவர்கிட்ட சொல்லுவோம். இல்லன்னு இருந்தா 2 ரக்காத்த தொழுது ரப்பிடத்துல சொல்லுவோம், இன்னார் இப்படியான பாவத்தில் இருக்கிறார் ரப்பே. இது 2ஐ விட்டுட்டு நாங்க நண்பர்களோட சேர்ந்து அவர் அப்படியா எங்கட ஃபேமிலி குரூப்ல எங்கட வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ ஒருவருடைய பிழைய பத்தி நாங்க பேசுறோம், மனுஷியால கணக்கு பேசுறோம், பல நாட்களாக அந்த தலைப்புல நாங்க ஷேர் பண்றோம். என்ன 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 அடையாளம் உண்டாது? அவர் செஞ்ச பாவம் என்றது வேற, அதை வச்சு அநியாயமா நாங்க பாவிகளா மாறுறோம். ஷைத்தானுக்கு தெரியும் சில பாவங்களை சிலரால செய்ய வைக்கலாம். இவர் ஒரு நாளும் விபச்சாரம் செய்ய மாட்டார், இவர் குடிக்க மாட்டார், இவர் களவெடுக்க மாட்டார், இவர் வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டார். அப்படியானவர்கள் அந்த பாவத்துக்குள்ள மாட்ட வைக்கிறதுக்குத்தான் ஒரு ஆளை செய்ய வைக்கிறான், 9 பேரை அதை பத்தி பேச வைக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஜும்மாக்கு வந்துட்டு போற நேரம் ஒரு ஆள் செருப்ப ஒரு ஆள் களவெடுத்துட்டாரு, கல்லன் மாட்டி. யோசிச்சு பார்ப்போம், நாங்க எல்லாரும் அந்த இடத்துல என்ன செய்வோம்? எங்கள்ல அநேகமான பேர் அவரை போட்டோ எடுத்து இருக்கிற குரூப்புகள்ல ஷேர் பண்ணுவோம், வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுவோம். வீட்டுல நாங்க மனைவியோட இன்னைக்கு சாப்பிடுற நேரம் தலைப்பு அதுதான். இன்னைக்கு ஒரு ஆள் வந்து மாட்டி, என்ன என்ன அதிகாரத்தோடு யாரோ ஒருவரை பற்றி பேசுகிறோம்? யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏந்த பொறுப்பில் உள்ள ஒரு ஆளா இருந்தா பேசலாம், ஏதாவது நல்ல நோக்கங்கள் பேசலாம். நோக்கமே இல்ல, காரணமே இல்ல, யாரோ ஒரு ஆளுடைய பிழைய பத்தி பேசுறோம். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டுக்கட்டப்பட்ட சம்பவம் தெரியும். அந்த நேரம் பலரும் கதைக்க ஆரம்பிச்சாங்க, இவங்களும் இப்படியாமே. ஒரு ஆள் ஆரம்பிச்ச கதை எல்லாரும் கதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அல்லாஹ் தஆலா முழு உம்மத்துக்கும் ஒரு பாடம் சொல்லித்தாரான். உங்களோட கண்ணால ஒரு பிழைய கண்டுட்டீங்களா? உங்களோட காது வரையில ஒரு பிழை வந்து சேருதா? இன்னார் இப்படியா,
இன்னாருடைய மகன் இப்படியா, இன்னாருடைய மகள் இப்படியா, உங்களோட பக்கத்து வீட்டில் உள்ளவர் இப்படியா, உங்களுக்கு செய்தி வருகிறதா? லௌலா இஸ் சமிஅதுமூஹு குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. செய்தி உங்களோட காதுக்கு வந்தா நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். என்ன சொல்லணும்? மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா. இத பத்தி பேச எனக்கு என்ன தேவை இருக்குது? இதுதான் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. என் நண்பன் இப்படி ஒரு செய்தி எடுத்துக்கொண்டு வாரார், முதல் தடவையிலேயே சொல்லிடுவோம். யாராவது ஒரு ஆளை பத்தி நாங்க எதுக்கு பேசணும்? நாங்க வீட்டுக்கு போறோம், எங்கட மனைவி யாரோ ஒருவருடைய செய்தி எடுத்துக்கொண்டு வாரால், யாரோ ஒருவருடைய செய்தி எதுக்காக எங்களுக்கு வானம்? குர்ஆன் சொல்லி தந்திருக்கிற ஒழுக்கம், யாரோட பிழையையும் நாங்க பேசப்படா. அவர் எவ்வளவு பெரிய பிழை செய்யறவரா இருக்கேனும், சில நேரம் நாங்க மார்க்கத்தோடு உள்ளவரா இருப்போம், அவங்க மார்க்கம் இல்லாதவர்களா இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒன்று அவங்களோட நேரடியா சொல்லுவோம், இல்லன்னா துஆ செய்வோம். இதை விட்டுட்டு அவர் யஹூதி போல வாழ்றார், அவரை பார்த்தா முஸ்லிமான்னு சந்தேகமா இருக்குது. எங்கள்ல நிறைய பேர் கதைக்கிற கதை, ஏன்னா நாங்க அவுலியா போல இருக்கிறோம். அவங்கள பார்த்தா, அவங்களோட வீட்டுல உள்ள பொம்புகளை பார்த்தா முஸ்லிமாண்டே ஆச்சரியமா இருக்குது. என்ன உடுப்புடுக்கிறாங்க, அவங்க உடுப்புற உடுப்பை பத்தி பேசுற அதிகாரம் எங்களுக்கு இல்ல. செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அடுத்தவங்கட பிழை வானம், அடுத்தவங்கட பாவம் வானம். அது எங்கட பொறுப்புல உள்ள ஒன்று இல்ல. முழு உலகத்துக்கும் பொறுப்பாக வந்த, முழு உலகத்துக்கும் ஹிதாயத்தின் பொறுப்பாக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், நான் இன்னைக்கு பாவத்தை தேடி போறார்கள். செஞ்சவர் இல்ல இல்லன்னு சொல்ல சொல்ல, இல்ல இல்ல நீங்க செஞ்சிருக்கிறீங்க, அவரை பாவம் செஞ்சதாக ஒத்துக்கொள்ள வைக்கிறோம். அது போதாதுக்கு பெருமை, அவர் ஆரம்பத்தில் இல்லன்னு தான் சொன்னாரு, எப்படியோ அவரை ஏற்றுக்கொள்ள வச்சுட்டேன். இது பெருமைப்படுற வேலை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, பாவம் செஞ்சுட்டு நானும் இன்னாரும் நான் விபச்சாரம் செய்து விட்டு வந்திருக்கிறேன். இல்ல நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க, இல்ல இல்ல செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறேன். குழந்தை தரித்து விட்டது, யா ரசூலல்லாஹ். சரி போங்க, புள்ள கிடைச்ச பிறகு வாங்க. புள்ள கிடைச்ச பிறகு வந்தாங்க, பால் குடுப்பாட்டி முடிச்ச பிறகு வாங்க. அதுக்கு பிறகு வந்தாங்க, தண்டனையை கொடுத்து அனுப்பினாங்க. எங்களுக்குரிய பாடம் என்ன தெரியுமா? இதுல அந்த பெண் வந்தாங்க, சொன்னாங்க, குழந்தை தரித்திருக்கிறது என்றதும் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காலத்திலேயும் ஒரு தடவை கூட கேட்கல, இந்த பாவத்தில் உங்களோட ஈடுபட்ட அந்த ஆம்பளை யார் கேட்கல, அவரை பத்தி விசாரிக்கல. எங்களுக்கு தெரியாத ஒரு பாவி அவர் அடையாளம் காணணும்ன்ற இந்த தேவையும் இல்லை இந்த உலகத்துல. அந்த பொறுப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இல்லண்டா எங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நாங்க ஏன் அடுத்தவங்க பாவத்தை தேடுறோம்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, மாயிஸ் அல்-அஸ்லமி பாவம் செஞ்சுட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல சொன்னார், திரும்ப வந்து சொன்னார், திரும்ப சொன்னார், தண்டனை கொடுத்து அனுப்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கேள்விப்பட்டுச்சு, இன்னாருதான் இவரை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவர்கிட்ட போய் சொன்னாங்க, இந்த மானிச எதுக்காக என்னிடத்தில் அனுப்பினீங்க? உங்களோட இந்த கதையை முடிச்சிருக்கலாமே. யாராவது ஒருவருடைய பிழை எங்கள்கிட்ட வருகிறதுண்டா அதை எங்களை தாண்டி இன்னொருத்த போகப்படாது. மசூரா செய்யறோம் என்று அடுத்தவங்களோட பிழைய கூட்டம் கூடி மசூரா செய்ய தேவையில்ல.
பிழைகள் மூடப்பட வேண்டும். கேவலம் என்ன தெரியுமா? நிறைய ஒன்று கூடல்களின் தலைப்பே இன்னும் ஒருவருடைய பிழைதான், தவறுதான். கண்ணியமான சகோதரர்களே, பிரியார்களே, அடுத்தவங்களோட பிழை அது வானம், அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனிடத்தில் இருந்த நலவுகளை எடுத்து 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 சமூகத்துக்கு சொன்னார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களோட வரலாறு பரட்டுங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி சொன்னாங்க. அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபூபக்கர், அஸத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், அஸ்தகுஹும் ஹயாஅன் உஸ்மான், அஸ்தாஹும் அலி. சொன்னாங்க, இவர்தான் இரக்கமுள்ளவரே, இவர் வெட்கமுள்ளவரே, இவர் மார்க்கத்தில் கடினமானவரே, இவர்தான் இவர் நம்பிக்கையாளர். நிறைய சொன்னாங்க. எங்கேயாவது சொன்னாங்களா இவருதான் என்ன தலையெடுக்க வந்தாரே? எங்கேயும் சொல்லல, விளையாட்டுக்கும் சொல்லல. என்ன பாடம் தெரியுமா? எங்களோடு சுற்றி உள்ளவர்கள்ட நலவ எடுத்து சமூகத்துக்கு காட்டணும். இளைய காணாதவர்கள் போல இருந்துடணும். முடியும்டா உரியவர்களை சந்திச்சு பேசுவோம், இல்லண்டா ரப்பிடத்துல துவா செய்வோம். எங்களுக்கு இடையில நாங்க கதைச்சு கொள்ளப்படா, அது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று, அது மார்க்கம் தடுத்த ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு ஒரு மனிதர் வருவார், கவிதை படிப்பார், சிரிப்பு காட்டுவார். ஒரு நாள் அவர் குற்றவாளியாக வந்தார், சாராயம் குடித்த குற்றவாளி. அவருக்குரிய தண்டனையை கொடுத்தாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்பவும் அதே பாவத்தோட வாரார், திரும்ப தண்டனை. மூணாவது தடவை வந்தார், தண்டனை கொடுத்தாங்க. சபையில் இருந்த சிலர் சொன்னார்கள், அல்லாஹும்மல் அனு, நாசமா போக, எத்தனை தடவை அடிக்கிற, ஒருக்கா அடிச்சா திருந்தனமே. இன்னைக்கு நாங்க சர்வசாதாரணமா இதை பேசுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தல்அனுஹு, அவருக்கு பதுவா செய்ய வேண்டாம். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அவர் அல்லாஹ் வ ரசூலை நேசிக்கிற மனிதர். உள்ள நல்லதை எடுத்து சொன்னாங்க, நல்லதை பாருங்கன்னு சொன்னாங்க, பிழைய பார்க்க வானம் சொன்னாங்க. நீங்க பிழைய பெருசிப்படுத்த வானம், பிழைய பேச வானம், அது எங்களுக்கு தேவையில்லாத. சமூகத்தில நல்லதை பேசுவோம், பிழைகளை பேசி ஒன்றும் சாதிக்கலாம். இன்னைக்கு நாங்க மறுபக்கம் ஒருவர் 9 நலவுகளை செய்கிறார், அதை பத்தி பேச தயார் இல்ல. 10 வருஷமா சேவை செய்கிறார், கண்டுகொள்ளல. எங்கேயோ ஒரு இடத்துல சரியிட்டார், அவரால் ஒரு தவறு, அத முழு உலகத்திற்கும் எடுத்து காட்ட எல்லா வீடியோக்களும் தயார், ஒவ்வொரு தனிநபரும் தயார். பெரியமானவர்களே, அந்த அளவு கேவலமான மட்டத்தில்தான் நாங்க இருக்கிறோம். சமூகத்தில பிழைகளை எடுத்து கொடுக்கின்ற கேவலமானவர்களாக மாறிவிடக் கூடாது. நலவுகளை தேடுவோம். பெரியமான சகோதரிகளே, பெரியார்களே, உதாரணமாக ஒரு ஆள் குர்ஆன் சொல்லி இருக்குது, சிலருடைய நெற்றியில சுஜூதினுடைய அடையாளம் இருக்கும். அல்லாஹ் சிலருக்கு கொடுத்தது, அவர்கிட்ட பல பிழை இருக்கலாம். குர்ஆனே சொன்ன அடையாளம் அவர்கிட்ட இருக்குது. எவ்வளவு சந்தோஷமா நாங்க கபூல் செய்யணும். நாங்க கதைக்கிறது மறுபக்கம். நெத்தி கருக்க தொழுது வேலல்ல, நெத்தி கருக்க தொழுது வேலல்ல, வியாபாரத்தை ஹலாலா செய்ய. நெத்தி கருக்க தொழுது வேலல்ல, மனைவியோட முறையா வாழ பழகுங்க. அவருடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல பிரச்சனை இருக்கலாம். ஏன் நாங்க அதை மட்டும் குத்தி காட்டுறோம்? ஏன் நாங்க அதை கதைக்கிறோம்? கதைக்கிறதுக்கு வாழ்க்கையில் ஒரு நனவு அவர்கிட்ட இருக்குதா? சந்தோஷமா கபூல் செஞ்சு அதை கதைப்போம். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, இன்னைக்கு அதை எங்கள்கிட்ட கொண்டு வரதுதான் சிரமமா இருக்குது. அடுத்தவங்கட நல்லத பாராட்டக்கூடியவங்க மிச்சம் குறவு.
பிழைய எடுத்து அந்த பிழைய குத்தி காட்டுகின்ற ஏராளமான பேரிக்கிறோம். இது வாழ்க்கையில தடை செய்யப்பட்ட ஒன்று. யாராவது இன்னும் ஒருவருடைய பிழைய அவரை கேவலப்படுத்தணும்ன்றதுக்காக அதை சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்றிருந்தால் இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும். இவ்வளவு நாளும் இப்படி இருந்தவர், இவர் யாரு என்றத உம்மத்துக்கு காட்டி கொடுக்கணும். நல்லவர் போல இருந்தார், ஆனா இப்ப தெரிய வந்திருக்குது அப்படின்னு அவரோட ஒரு பிழையை எடுத்து அவரை கேவலப்படுத்துறதுக்காக சமூகத்துக்கு கொண்டு போய் கொடுப்போம் என்றிருந்தால் ஹதீஸ் அவர் என்ன பிழைய செஞ்சாரோ அந்த பிழைய இவர் செய்யாத வரையில இவருக்கு மௌத்து வராது. நடு வீட்டில இருந்தாலும் அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இன்னைக்கு கண்கூடா பாக்குறோம். அவரிடம் அவள் ஓடியாச்சாம், அவரிடம் அவளும் இவரிடம் அவளும் ஓடியா அப்படின்னு ஊரு முழுக்க கதைச்ச எத்தனையோ பேர் அவங்கள புள்ளகளை காணாகிட்டு தலைமாறுறாங்க. அவரிட மகன் சூழடிக்கிறாராம், புள்ள ஒழுங்கா வளர்க்க தெரியாது என்று கதைச்ச எத்தனையோ பேர் அவங்கள புள்ளகளை முறையா வளர்க்க தெரியாம தடமாறுறாங்க. நாங்க அடுத்தவங்கள பிழைய பேச ஆரம்பிச்சா எங்களுக்குள்ளால, எங்களுக்கு கீழால, எங்களோட வீடுகளுக்குள்ளால பிழை செய்யறவங்களை அல்லாஹ் உருவாக்குவான். அத கண்ணால பாக்குற வரையில எங்களுக்கு மௌத்து வராது. கண்ணியமானவர்களே, பிழைகளை பேசி பேசி பிழைகளை இல்லாமலாக்க முடியாது. நலவுகளை பேசுவோம். இருக்கிற நலவு கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, இருக்கிறத பேசுவோம். இல்லாதவைகள் உருவாகிறதுக்கு அது காரணம். பிழைகளை பேசாமல் விடுவோம். இன்றைக்கு இல்லைன்னா இன்றைக்கு ஒரு நாள் அந்த பிழைகள் இல்லாமல் போகும். இதுதான் எங்களுக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற பாடம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ் குற்றம் குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, மக்ஃபிரத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. எங்கட பிள்ளைகளை யாருக்கும் காட்டிராதே ரப்பே, யாரோட குறைகளையும் எங்களுக்கு காட்டிராதே ரப்பே. எல்லார பத்திய நல்லெண்ணத்தையும் எங்கட கல்வல போடுவாயாக. எங்கட துனியாவை ஆசிராவ சிறப்பானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. வாசுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.